நம்மை மீட்கும் பொருட்டு, நமக்காக ரத்தம் சிந்தும் பொருட்டு. அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தினது, நித்திய மீட்புக்குள் நம்மை வழிநடத்தினது, நித்திய ஜீவனுக்குள் நம்மை வழிநடத்தினது. பாரதிய வேத புத்தகங்கள் சொல்கிறது, சர்வ பாப பரிகாரம் ரத்த புரோக்ஷ அவசியம் தத்தத்த பரம புண்ணியதான பலியாக வேண்டும். சர்வ பாப பரிகாரம் ரத்த புரோக்ஷ அவசியம் தத்தத்த பரம புண்ணியதான பலியாக வேண்டும். இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், சகல ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஐயா, எந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால், பரத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தவானுடைய பலியின் ரத்தமாக இருக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே பரத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தவான் யாராக இருக்க முடியும் என்றால் அது என் அப்பன் இயேசு. ஏனென்றால் அவருடைய பிறப்பில் கூட பாவம் இல்லை. ஆமென். பிறப்பில் கூட பாவம் இல்லையா? கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். புருஷனை அறியாத கன்னிகையின் வயிற்றிலே பாவமில்லாத பரிசுத்த உலகத்தில் அவதரித்தார். காரணம் என்ன தெரியுமா? கிருபாதார பலியாக நமக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் தந்தருளினார். ஆமென். ஆமென்.